எந்த சாபத்துக்குரியவும் இல்லை. ஆனா நல்லா கவனிங்க, ஒருத்தனை சிலுவையில அரைஞ்சா அவன் சாபத்துக்குரியவன் அர்த்தம். அவர் எந்த சாபம் அறியாம எங்க தொங்குறாரா? அப்போ எதுக்காக அவர் சாபம் பண்ணார்? வசனம் சொல்லுது, எனக்காக அவர் சாபமானார். வசனம் வாசிக்கலாம் மறுபடியும். கிறிஸ்து நமக்காக என்ன ஆயிட்டாரா? சாபமாயிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்காக அவர் சாபமாயிட்டார். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக சாபமாயிட்டார். என் மூதாதையர் செஞ்ச சாபத்தை நான் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் முன்னோர்கள் செய்ய வேண்டிய சாபத்தை நான் அவசியம் சுமக்க வேண்டியது. ஏன்னா இதை யார் சுமந்துட்டா? அல்லேலூயா. உண்மையிலே நான் சாபத்துக்குள்ள பிறந்தேன், குடும்பம் சாபத்துல பிறந்திருக்குது, எல்லாரும் சாபத்துல பிறந்திருக்கோம். ஆனா இயேசு கிட்ட நீ சிலுவை கிட்ட வரும்போது உன்